Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நல்லா இது மெல்ட் ஆனதும் ஹோம்மேட் பன்னீர் போட்டுக்கிறேன். போட்டு அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நான் வீட்டிலையே செஞ்ச பன்னீர். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் பே லீஃப், சின்னமன், கல்பாசி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஆனியன் வந்து நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணது. அதை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த கிளாஸ் லுக் வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். போட்டு அதையும் வந்து நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி வந்து நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை வந்து இப்போ கொட்டி நல்லா கிளறி விடுவோம். இதுவும் அந்த தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வாட்டர் வந்து ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா அதையும் கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்க்கலாம். அதையும் நல்லா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கஸ்தூரி மேத்தி அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் வந்து நல்லா அதை க்ரஷ் பண்ணி போட்டுருங்க, நல்லா பொடி பண்ணி. இப்போ லிட் போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் பன்னீர் கிரேவி. இதில் கொத்தமல்லி தழைகளையும் நல்லா பொடி பண்ணி நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. கோகனட் மில்க் ரைஸ், எல்லாத்தையும் தேங்காய் பால் சாதம், இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் எது கூடனா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தேங்காய் பால் சாதம், அதுக்கு தான் நான் இந்த சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.